அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மைசரா ஃபேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான நெக் டிசைன் தான் ஸ்டிச் பண்ணுறேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரேஸும் இல்லாமல் கேன்வாஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளி அண்ட் நீட்டான ஒரு நெக் டிசைன் தான் இது. ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி, வேர் பண்ணோன்னா ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் வாங்கினேன்னா, இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே வாங்கலை. நான் நார்மலாக லைனிங் ப்ளவுஸ்க்கு 200 வாங்குவேன், அதே தான் இதுக்கு சார்ஜ் பண்ணேன். ரம்லான் நோன்பு வந்ததுலேன்னு ஸ்டிச்சிங் வீடியோ எதுவுமே நல்லா போட முடியல. கொஞ்சம் ரெசிபிஸ் தான் போட்டிருந்தேன். ஏன்னா நோன்பு வச்சுக்கிட்டு பசங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட எனக்கு டைமே இல்லை. கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு உட்காந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றது தாட் மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி கரெக்டாக சொல்ல முடியாது. பாப்பா சில டைம் 1க்கு மேலே கூட தூங்குவா. நான் 1 மணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 4 o'clock வரைக்கும் தான் தப்பேன், ஸ்டிச்சிங் பண்ணுவேன். அந்த 4 o'clock வரைக்கும் ஒரு 3 ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ண முடியாது என்னால். அந்த 1 மணிக்கு தூங்குறான்னா அசந்தே தூங்க மாட்டான். முழிச்சிட்டு தூங்குவா. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் என்னால் வீடியோ எடுத்து போடவே முடியல. பசங்க அசந்து தூங்குறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். பாப்பாவுக்கு 8 month ஆகுது. அசந்து தூங்கவே மாட்றா. பகல்லையும் தூங்க மாட்றா, நைட்லேயும் தூங்க மாட்றா. முழிச்சிட்டு அழுகுறா. அதனால் எனக்கும் ஸ்டிச் பண்ணவும் முடியல, எனக்கும் தூக்கம் இருக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ். என்னோடய வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா, ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். அப்புறம் பாப்பா அசந்து தூங்குறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவள் தூங்கினா தான் நானும் தூங்க முடியும், ஸ்டிச்சிங்கும் பண்ண முடியும். ரொம்ப பிஸியாக என் லைஃப் போயிட்டுருக்கு. காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுறது அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. பசங்களை வச்சுக்கிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறதே பெரிய விஷயந்தான். புரிகிறவங்களுக்கு புரியும். அதனால் கொஞ்சம் டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளி நீட்டான டிசைன் இது. ரேஸ் கேன்வாஸ் எதுவுமே இல்லாமல் அந்த சாரியோட பார்டர் அண்ட் நெக் டிசைன் இது மட்டும்தான் வச்சு இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. அந்த நெக் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை நான் திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப சிரமப்பட்டு நான் ஸ்டிச் பண்ணி வீடியோ போடுறேன், நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதான் அந்த நெக் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸோட பேக் அவுட்ஃபிட் இதான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சிம்பிளான நீட்டான ஒரு நெக் டிசைன். ஃபுல்லாக ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ப்ளவுஸ் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பாப்பா தூங்குறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் எதிர்பார்ப்பேன், கமெண்ட்ஸில் சொல்வீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம்.